பண்ணிட்டு இருக்கான்டா. டேய் அவன் நம்ம கிட்ட ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு நடிச்சிட்டு இருக்கான். என்ன கதையோ? ச்சே, மூஞ்சே தெரியாத ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான்டா. உனக்கு ஏதாவது ஆயிர போகுதுடா, பாத்துடா. ஐயோ ஆனா அன்அஃபிஷியலா உங்க ஹெல்ப் வேணும். ஆல்ரெடி இந்த கேஸ்க்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல? பரவாயில்ல, அப்படி என்னதான்டா கேஸ் அது? நானும் பாக்குறேனே. ஹலோ ஸ்ட்ரேஞ்சர், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர், ஆனா நாளைக்கு இந்த இடத்துல எவன் கொலை பண்ணி போடுறான்? சார், இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது தான் மழை வருது. என்னது நம்பர்ஸ் மாதிரி இருக்கு? ஏய், யார் அது?
யாரா நீ? நான் எங்கள் ஆர்டிகளுக்காக நடக்கிற கொலையை பற்றி எழுத வந்திருக்கேன். ஆர்டிகல்காகவா? ஆமாம். நீங்கள்? நானும் அதே இங்கே நடக்கிற கொலையெல்லாம் பற்றி ஸ்கிரிப்ட் எழுதி கதை எழுத வந்திருக்கேன். அப்போ நீங்கள் டேரக்டரா? டேரக்டரா? அப்படி கூட சொல்லிக்கலாம். சரி, இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஓகேவா? கிளம்பு. இவன் ஆர்டிகல் ரைட்டராக இருந்தால் இவனுக்கும் இந்த கேஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். விடக்கூடாது. டேய் இரு. இங்கே நடக்கிற கொலையை பற்றி அப்போ உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த கொலை வரைக்கும் எல்லாமே சொல்ல முடியாது. சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓ சரி, உனக்கும் இந்த மர்டரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, எனக்கும் இருக்குது. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேஸ் இருக்குல்ல? ஆனால் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. சரி, ஓகே, சந்திப்போம். பார்ப்போம். ஸோ எங்கே தங்கியிருக்கீங்க? இங்கே தான், ஹாஸ்டலில். சரி, ஓகே, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீ திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துடு. ஓகே? ஓகே. என்ன டிஎஸ்பி கால் பண்ணுறாரு? சொல்லுங்கள் சார். என்ன சார், கேஸ் விஷயமா ஏதாச்சும் லீடு ஏதாச்சும் கிடச்சதா? சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். ஏன்? இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் டீமை வச்சு சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஏதாவது கிடச்சா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நான் வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஷோர் சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? என் கூடயே இன்னொருத்தர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது கான்ஃபிடென்ஷியல்னு தெரியும்ல? தெரியும் சார், அது கான்ஃபிடென்ஷியல் தான். பட் ஆனால் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிற இடத்துல அங்கே அவர் இருந்தான். சந்தேகமே அவன் மேலே தான். ஆனால் கேட்டால் அவன் ஆர்டிகல் ரைட்டருன்றான். ஆர்டிகல் ரைட்டரா? ஸோ அதான் எதுக்கு வம்புன்னு கூடிய அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அது உங்கள் விஷயம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கீப் அப்டேட்டிங் மீ. ஓகே சார். ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ. சொல்லு ப்ரோ. எங்க இருக்கீங்க ப்ரோ? நான் இப்போதான் கொஞ்சம் முடி வெட்டிட்டு அப்படியே டிஃபன் வாங்கலான்னு வந்தேன் ப்ரோ. உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன் இப்போ. அப்படியே ப்ரோ? ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன், ஓகேவா? ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ லொக்கேஷன் அனுப்பிச்சு இவ்வளோ லேட்டாக வரீங்க? டிஃபன் வாங்கிட்டு அப்படியே முடி வெட்டிட்டு வந்தா. சரி வா, கொடுக்கலாம்.
திருப்பி லெட்டரா? ஒருத்தரால் மட்டும் என்னை கண்டுபிடிக்க முடியல போல. அப்போ 2 பேர் சேர்ந்தா என்னை கண்டுபிடிச்சிருவீங்களா? பார்ப்போம். யுவர்ஸ் ட்ரூலி, தி மாஸ்கர். மாஸ்கரா? ப்ரோ அங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா டீ குடிச்சிருந்தேன், அதான் வெளியில் சும்மா பார்த்துருந்தேன். சரி, இந்த கொலையில் யார் பண்ணுறான்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்டோரி டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ப்ரோ, நம்மளாக தான் எழுத வேண்டியது தான். ஹலோ டிஎஸ்பி சார். சொல்லுங்கள் சார். கேஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கேஸ் பற்றி இன்னும் எதுவும் நான் கண்டுபிடிக்கல நான். பட் ஆனால் நீங்கள் எனக்கு அந்த கேஸோட டீட்டெயில்ஸு, மற்ற நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண டீட்டெயில்ஸு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ அது எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ஃபர்தராக என்னால் அதை வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி. ஆமாம் சார். இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அது இப்போதைக்கு நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்னது? என்னை யாரும் இங்கே க்ளோஸாக வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது சார். க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்களா? ஏன், என்ன ஆயிடுச்சு? மிஸ்டீரியஸாக ஒரு லெட்ரு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நேற்று நைட்டு வரைக்கும் எங்கள் வீட்டில் அது இல்லை. பட் இன்னைக்கு காலைல எழுந்துச்சி கேட்டாண்ட பார்த்தா அந்த லெட்ரு அங்கே இருக்குது. என்ன இருந்தது அதில்? அந்த லெட்டரில் மாஸ்கர்னு போட்டிருந்துச்சு. இது ஏதாவது ப்ராங்க் லெட்டராக இருந்திருக்க போகுது சார். நீங்கள் ஜஸ்ட்டு கேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். பட் ஆனால் அது ப்ராங்க் லெட்டர் மாதிரி எனக்கு தெரில, இது வரைக்கும் அது வந்ததில்லை. பட் ஆனால் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட மாதிரியே பேசி வச்சுருந்தான். கேஸை பற்றி பேசி வச்சுருக்கானா? ஆமாம் சார், அதான் எனக்கும் புரியல. உங்கள் கூடயே ஒருத்தர் இருக்கிறதா சொன்னீங்களே, அவனா இருந்தா இருக்கலாம்ல? கூட இருக்கிறவனா? பார்த்து சார், எப்போவுமே எங்கே இருந்தோ வர கத்தியை விட நம்ம முதுகுலையே ஒழிச்சு வச்சிருக்க கத்தி தான் ஆபத்தானது. கரெக்ட் சார். நீங்கள் கேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சரி. நீங்கள் எனக்கு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் மெயில் பண்ணிடுங்க. கேஸ் டீட்டெயில்ஸ் தானே, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சீக்கிரமாக மெயில் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இது என்னடா புது கதை? யாராக இருக்கும்?